வருகிற 24ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 24 அன்று பல்லடம் கொங்கு வேளாளர் திருமண அரங்கத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கல் விடுதலை மாநாடு நடைபெற உள்ளது. இந்த கல் விடுதலை மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால், பனை தென்னை இருக்கக்கூடிய 108 நாடுகளில் கல்லுக்கோ இல்லை கல் சார்ந்த மதுபானங்களுக்கோ தடையே கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் தடை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தடை இருக்கிறது. உலகத்தில் பல்வேறு நாடுகள் மக்கள் மீது பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. ஆனால் இந்த கல்லின் மீது விதிக்கப்பட்ட தடை தான் உலகத்திலேயே மிக மிக கொடிய தடை என்பதுதான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கருத்தாகும். ஆக இந்த கொடிய தடையை நீக்க கோரி தொடர்ச்சியாக நீண்ட ஒரு பயணத்தை 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை எடுத்து விவசாயிகள் பொதுமக்களிடம் கொண்டு சென்று இந்த கல்லுக்கு தடையை நீக்க கோரி நடைபெறுகிற இந்த மாநாடு நடைபெற உள்ளது. அருகில் உள்ள கேரளாவில் மிகச்சிறப்பாக கல்லை இறக்கி பதப்படுத்தி அரசாங்கம் விற்று கொண்டிருக்கிறது. கல் விற்பதன் மூலமாக கேரள அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய தென்னை பனை விவசாயியுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது, வருமானம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் அரசு மரம் பனை மரம். தென்னிந்தியாவிலேயே அதிகமாக தென்னை மரம் உள்ளது தமிழ்நாட்டில். ஆனால் விவசாயியுடைய வருமானம் மிக 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 குறைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரம் ஏறும் தொழிலாளர்கள் கர்நாடகாவிற்கும் கேரளாவுக்கும் சென்று பணிபுரிந்து வருகிறார்கள். ஆக தமிழர்கள் வேறு இடங்களுக்கு தொழிலை தேடி இடம்பெயர வேண்டிய அவச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது என்பது அது ஒரு மதுபானமே அல்ல, அது ஒரு உணவுப் பொருள். கல்லில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, B2, B6 இருக்குது, புரோட்டீன் இருக்குது, ப்ரோபயாட்டிக் இருக்குது, கனிமங்கள் இருக்குது, தனிமங்கள் இருக்குது. ஆக இவை எல்லாமே மனிதனுடைய உடலுக்கு அன்றாட ஆரோக்கியத்துக்கு தேவையானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மலட்டுத்தன்மை ஆண்களிடையே பெண்களிடையே மிக மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மலட்டுத்தன்மை போக்குவதற்கு அருமருந்து இந்த கல் என்பது தான் சித்த மருத்துவத்திலே தெளிவாக சொல்கிறார்கள். ஆக உணவாக, மருந்தாக, ஊட்டச்சத்து பானமாக பயன்படக்கூடியதை மதுவிலக்கு சட்டத்தில் வைத்ததே தவறு. எனவே மதுவிலக்கு சட்டத்திலிருந்து நீக்க சொல்லியும் அதற்கான கோரிக்கையை வைத்தும் மரபு உணவு பானமாக அறிவிக்க கோரி நடைபெற உள்ள அந்த கல் விடுதலை மாநாடு சம்பந்தப்பட்ட செய்தியை பல்லடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களும் வெளியிட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் திரளாக இந்த கூட்டத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டுமாய் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒற்றை கோரிக்கை கல் விடுதலை மட்டும்தான் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறோம். பல ஆண்டாக இந்த கல் கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணமாக நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை கண்டுகொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, மற்ற மாநிலங்களில் போகிற அரசியல்வாதிகள் அரசியல் மட்டுமே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள்தான் சாராய ஆலையை நடத்துகிறார்கள். இந்த பீர் தயாரிக்கக்கூடிய, பிராந்தி தயாரிக்கக்கூடிய, இந்த விஸ்கி தயாரிக்கக்கூடிய ஆலைகள் எல்லாம் யார் நடத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறார்கள். குறிப்பாக அஇஅதிமுக திமுகவை சேர்ந்ததான் நடத்துகிறாங்க. அதனால தான் கல்லுக்கு இவ்வளோ ஆண்டு காலமாக இவர்கள் அனுமதியே கொடுக்காமல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல் அந்நிய மதுபானங்களுக்கு போட்டி அல்ல. கல் என்பது அது ஒரு உணவு, மரபுணவு, அது ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானம். பனம்பால், தென்னம்பால் நம்ம சொல்கிறோம். கேரளாவில் டாஸ்மாக் விற்பனை, அதாவது அந்நிய மதுபானங்கள் விற்பனை உயர்ந்துட்டு இருக்குது, கல் விற்பனை உயர்ந்துட்டு இருக்குது. குறைவே இல்லையே. அரசாங்கம் 4000 கோடி வருஷமாக வரி சம்பாதிக்குதே. ஆக ஒரு தவறான கற்பனையில் தமிழ்நாடு அரசு நிறுத்தி வச்சிருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, கல்லில் கலப்படம் வந்தால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. கள்ளச்சாராயம் கொடுத்து சேர்த்தவன் தான் தமிழ்நாட்டில் அதிகம்.
கல் குடிச்சு இறந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. இதை அரசாங்கமெல்லாம் குறிப்பில் எடுத்துக்கணும். கல்லான் மீதான தடை என்பது ஒரு சதித்திட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக அந்த சதித்திட்டத்தை உடைத்தெறுவதற்காக, தமிழ்நாடு பூரா விவசாயிகளை திரட்டுவதற்காக ஒரு முதல் கட்டமாகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம்.